ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் ஸ்மெல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கனோட லிவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லிவர் வந்துட்டு குழம்பு மாதிரியும் வைப்பாங்க, இல்லை கிரேவி மாதிரியும் வைப்பாங்க, இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரை மாதிரியும் வைப்பாங்க. இப்போ நம்ம வைக்க போகிறது கிரேவி மாதிரி. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதெல்லாம் போட்டிருக்கோம். அது போக வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஆனியன், சோப்படு பண்ண ஆனியன் சொல்லி அதுவும் போட்டோம். ஒரு 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அதனோட கலரு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து தக்காளி மேக்ஸிமம் போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை போட்டாலும் கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுருங்க. கூடவே உப்பு சேர்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது சீக்கிரமாக அது பாயில் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துடுங்க. கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இதுக்கு தேவையான பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, ஜீரகப்பொடியில் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரல் வந்து நான் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணல, அப்படியே வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அப்படி நல்லா பரப்பி விடும்போது அதனோட ஹீட்லேயே கொஞ்சம் அப்படியே ஜம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கரண்டிலே வச்சு கட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம செய்யும் போது பாருங்கள், நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா அதனோட ஈரப்பதம் எல்லாம் அப்படியே சுருண்டிடும். அப்படியே ஈரப்பதம் போயிட்டு நல்லா சுண்டிடும். சுண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் பாருங்கள், நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே இறங்கும். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து நம்ம சப்பாத்தி, இல்லை ரைஸு, இல்லை பரோட்டா, பூரி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சவுதியில் இருக்கிறனால கொஞ்சம் கிச்சன்லாம் அப்படி தான் இருக்கும். கிச்சன்னு இது பெரிய கிச்சனில் சும்மா கீழே அடுப்பு வச்சு செஞ்சிட்ருக்கோம். தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குங்க. பெப்பர் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் வந்து மாறும். பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு, அதாவது தண்ணி நீங்கள் எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். அதுவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸு தேவையான அளவு எல்லாமே கட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஜஸ்ட்டு ஈரல் ஃப்ரை மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு செமி சாலிட் கிரேவி மாதிரி தான் நம்ம இதை ட்ரை செய்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈரலாக இருந்தாலும் அது வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இல்லை 8 மினிட்ஸ் ஆகும். அது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து அதனோட ஸ்மெல்லே உங்களுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும், பயங்கர ஸ்மெல்லாக வரும். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட், ரொம்ப நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி தான் நான் இங்கே குக் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து எதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக கொஞ்சம் பூரி தான், பூரி மாவு எடுத்து தான் பூரி ஒரு ஆசீர்வாத் பாக்கெட் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சரி, கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு தேவையான அளவு நான் எடுத்தது ஒரு 2 கப்பு. ஸோ எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றி கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ 20 மினிட்ஸு வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அதுவே நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சட்டி தான் வச்சுருக்கோம். அதனால் அப்படின்னு பார்த்திங்கும்போது சின்ன சின்ன பால்ஸ் அப்படியே செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், சிம்பிளாக தான் அப்படியே நைஃபை வச்சு கட் பண்ணி ஹார்ட் ஷேப் கொண்டு வந்தேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஷேப்பு கரெக்டாக வந்துச்சுங்க ஹார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெடி. இப்போ அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். பாருங்கள், சின்ன கடாய் தான், அதுக்கு தேவையான கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பூரி நல்லா புஷ்ஷுன்னு வச்சு பாருங்கள். நான் ரொம்ப நேரம்லாம் எதுவும் வைக்கல, ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும் மாவு பிழைஞ்சி வச்சது. ஸோ அதுலேயே வந்து எனக்கு நல்லா எப்பவுமே வரும். ஸோ இன்றைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுங்க. நீங்கள் சுட்டால் மட்டும் பூரி எப்படி புஷ்ஷுன்னு வருது அப்படின்னு கேட்காதீங்க. சிம்பிளாக இது பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் அதிகமாக நம்ம இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டு நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சப்பாத்தி, ரைஸு, பூரி, புரோட்டா இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் சீக்கிரம் இந்தியா வந்து ஃபேமிலியோடு இருக்கலாம்னு ஆசைப்பட்றோம். சரிங்களா? கீப் சப்போர்ட் அண்ட் வாட்ச் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.